சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, என்னையே நம்பியிருக்கும் பிள்ளைகளுக்கு இதை எனக்கு நடத்தி தாங்க சாயப்பா என்று மனம் உருகி என்னிடம் கேட்டதை எப்படி நான் உனக்கு தராமல் இருப்பேன்? என்னை நம்பி வந்த பிள்ளைகளின் பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சியாக வாழ வைப்பதே சாயப்பாவுடைய பொறுப்பு. பிள்ளையே, நீ என்னிடம் எதை கேட்டாயோ அதை அப்படியே உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். உனக்கான நல்ல செய்தியை சொல்லத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதை சொல்வதற்கு இதை நீ முழுவதுமாய் கேள் பிள்ளையே. அப்போதுதான் உன் சாயப்பா என்ன சொல்லியிருக்கிறேன் என்று தெரியும். இனி உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இது நாள் வரை உனக்கு எல்லாமே தடைகளாகத்தான் இருந்தது. இனிமேல் எல்லாமே உனக்கு வெற்றி மட்டும்தான் பிள்ளையே. உன்னை தேவையில்லாமல் வம்புக்கு வருபவர்களை நீ கண்டு கொள்ளாதே. கொஞ்சம் பொறுமையாக இரு. உன்னை சுற்றி இருக்கும் நல்ல மனிதர்களை நான் அடையாளம் காட்டுகிறேன். அவர்களிடம் நீ பேசு. உன் எதிரையும் நான் அடையாளம் காட்டுகிறேன். அவர்களிடம் நீ பேசுவதை நிறுத்திக்கொள். பிள்ளையே, கோபம், பிடிவாதம் இதை விட்டுவிடு. தேவையில்லாமல் யாரிடமும் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே. அமைதியாக பொறுமையாக இருந்திடு, அதுதான் நல்லது. இதை மறுபடியும் மறுபடியும் உன் சாயப்பா உன்னிடம் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். பிள்ளையே, இதுவரை நீ காத்திருந்ததற்கு பலன் இனி பெறப்போகிறாய். உனக்கான நல்ல நேரம் எப்போது வரும் என்று தானே காத்திருந்தாய்? நீ எதிர்பார்த்தது, நீ ஆசைப்பட்டது பல நாள் கனவு. இதை எல்லாமே கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும். கஷ்டத்திலிருந்து பல அனுபவங்களை கற்றுக்கொள்கிறாய். எப்படி சமாளிப்பது, எப்படி திறமையாக முன்னேறி வருவது, பிறகு மற்றவர் குணத்தையும் நீ தெரிந்து கொள்கிறாய். இந்த கஷ்ட நிறைந்த வாழ்க்கையில் பிள்ளையே, ஆசை ஒரு அளவாக வைத்துக்கொள். சில விஷயங்கள் கிடைக்காது, அது உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீ தேவையில்லாமல் அதன் மீது ஆசைப்படாதே. உன் சாயப்பா உனக்கு எது சரியோ அதை நான் உன் கைகளில் சேர்ப்பேன். உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கும் உன் தேவையான ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷமாக நீ வாழ்வதற்கு அதற்கானதை நான் செய்வேன். இனி கவலைப்படாமல் இரு. யார் உன் மீது பொறாமை பிடித்திருக்கிறார்களோ, யார் உன்னை வேண்டுமென்றே வீண் பிரச்சனை செய்கிறார்களோ அவர்கள் நிம்மதியில்லாமல் இருக்கப் போகிறார்கள். பிள்ளையே, பிரச்சனை இருக்கும் இடத்தில் நீ மௌனமாக இருந்தால்தான் நல்லது. ஏனென்றால் ஒரு வார்த்தை உன்னை கோபப்படுத்தி பேசுவார்கள். பிறகு நீ கோபப்பட்டு நீ அதிகமாக பேசி உன் மன நிம்மதி தான் கெடும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன், நினைத்துக்கொள். மௌனமாக கடந்து செல். அவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் என்று அவர்களையே நீ நினைத்து பார்க்காதே. பிறகு உன் நிம்மதி தான் கெடும். கொஞ்சம் பொறுமையாக இரு பிள்ளையே. உன் குணம் நல்ல குணம். அவர்களிடம் நீயும் பதிலுக்கு பேசுவதால் உனக்கு கெட்டது தான் மிஞ்சும். நீ எப்போதும் போல நல்ல பிள்ளையாக இரு. உன் நல்ல குணம் போல் உன் சாயப்பா உனக்கு உன் வாழ்க்கையில் நல்லதை செய்வேன். எல்லோரிடம் பேசி பழகும்போது நீ கவனமாக இரு. யாரையும் எளிதில் நம்பிவிடாதே. எல்லோரிடம் ஒரு அளவுடன் பேசு. உன் வாழ்க்கையை நான் மாற்றங்களை கொண்டு வருவேன். நம்பிக்கையுடன் இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உனக்கான நல்ல பாதையில் உன்னை பயணிக்க வைப்பேன். பிள்ளையே, உன் கைகளை நான் பிடித்திருக்கிறேன். நீ திசை மாறி சென்றாலும் நான் உன் கைகளை பிடித்திருப்பதால் என் பாதுகாப்பில் தான் நீ இருக்கிறாய்.
உன்னை திசை மாறி செல்ல விட மாட்டேன். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்தது எல்லாமே ஒவ்வொன்றாக உன்னிடம் வந்து சேரும். அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். உனக்கானதை நான் உன் சாயப்பா உன் கைகளில் என்று தருவது என்று சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறேன். உன் கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். உன் கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி சந்தோஷமாக வாழப்போகிறாய். எப்போது என் கஷ்டங்கள் தீரும், நான் நினைத்த வாழ்க்கை என்று கிடைக்கும் என்று காத்திருந்தாயே பிள்ளையே, இப்போது எல்லாமே உனக்கேற்றது போல் நல்லதாக நடக்கும். உன் சோதனை காலம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். நம்பிக்கையுடன் காத்திரு. எல்லாமே கூடிய விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கும். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?